ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஈவினிங் சத்து மாவு கஞ்சி செஞ்சிட்ருக்கேன். அதை செஞ்சதோட கையோட காலையில் நரிப்பயிர் முளைக்கட்ட வச்சுருந்தது இருந்தது. சரி, அதை வச்சு சாலட் செய்யலான்னு சொல்லிட்டு நரிப்பயிரை அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். ஆவியில் போடாமல் சும்மாவே தண்ணியை டேரெக்டாக ஊற்றி அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வேக வச்சுக்க போகிறேன். அப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், அதோட கேரட் துருவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு காரத்துக்கு வரமிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் நரிப்பயிறு முளைக்கட்டினது, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோடு நீங்கள் சாட் மசாலா கூட சேர்த்து சாப்பிட்லாம். இல்லைன்னா அப்படியே உப்பு மட்டும் சேர்த்து கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. பாப்பாவுக்கு மட்டும் எனக்கு சாட் மசாலா வேணுமான்னு கேட்டான். அதனால் அவளுக்கு சாட் மசாலாவோட சேர்த்து கொடுத்தேன். நாங்கள்லாம் சும்மாவே தான் சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த நரிப்பயிறு சாலட் பார்த்திங்கனாக்கா வெயிட் லாஸ்க்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவினிங் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸோட இன்றைக்கி பொழுது சூப்பராக முடிஞ்சது. தேங்க்ஸ்.